ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து ஹேண்டில் பார் ரைசர். ஸோ இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஆர்பிஎம் மோட்டோ ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் நான் வெப்பில் தான் ஆர்டர் போட்டேன். இதுவும் சரி, கிராஷ் கார்டும் சரி, டாப் ராக்கும் சரி, மூணுமே நான் கடையில் வாங்கலை, மூணுமே ஆன்லைன் பர்ச்சேசிங். ரிவ்யூ பார்த்துட்டு ஓகே வில் கிவ் அ ட்ரை அப்படின்னு சொல்லி தான் நான் இதை வாங்கினேன். ஸோ இதுவுமே அப்படி தான் நான் வாங்கினேன். இது வந்து 2 inch ஹேண்டில் பார் ரைசர். ஸோ இந்த 2 inch ஹேண்டில் பார் ரைசரோட ப்ரைஸ் நான் வாங்கும்போது 1400. இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நான் ஃபிட் பண்ணல. கிராஷ் கார்டு, டாப் ராக் நான் தான் ஃபிட் பண்ணேன். ஹேண்டில் பார் ரைசர் மட்டும் நான் ஃபிட் பண்ணல. ஆக்சுவலாக நான் நிறைய R15 V3 இருக்கட்டும், R15 V4 இருக்கட்டும், நான் பார்த்தது என்ன அப்படின்னா டியூக்கோட ஹேண்டில் பாரும் ஹிமாலயனோட ஹேண்டில் பாரும் மாற்றுறாங்க. அப்படி மாற்றும்போது வண்டியோட லுக்கே போயிடுது. யூ கேன் சீல எப்படி இருக்குது. மாற்றுறவங்கள நான் தப்பாக சொல்லலை, அது ஒவ்வொருத்தவங்களோட ஐடியாலஜி தானே. அப்படி பண்ணும்போது அந்த வண்டியோட லுக்கே கொஞ்சம் போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து ஸ்டாக்லேயே ஓட்டி நான் ஸ்டாக்லேயே பழகிட்டேன். எனக்கு அந்த ஹேண்ட் பெயின், ஷோல்டர் பெயின், டிக்கி பெயின் இதெல்லாமே ஒரு கட்டத்து மேலே ஓகே அந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் வந்து ரொம்ப வலிக்குது, சஃபர் ஆகுது அப்படிலாம் கிடையாது. நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து ரொம்ப முடியாமல் அப்படிலாம் கிடையாது, ஓட்டலாம். அது ஒவ்வொருத்தவங்களோட மென்டாலிட்டி தான். நான் இந்த பையனுக்கு எப்படி சொல்லலாம், என்ன மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ என் வண்டியை புதுசாக எங்கள் அண்ணன் ட்ரைவ் பண்ணா இருக்கட்டும், எங்கள் மச்சான் ட்ரைவ் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் ட்ரைவ் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்குமே பெயின் இருந்தது. ஸோ அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, டியூக் ஹேண்டிலு, ஹிமாலயன் ஹேண்ட்லாம் மாற்றுறாங்க, அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லுக் வைஸ் எனக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ப்ளஸ் வந்து அப்போ நீ மாற்றவே மாட்டேன்னா தெரில. ஏன்னா இப்போ நான் இதை வந்து ரைட் பண்ணுறது வந்து 500 kilometers. அதிகபட்சம் நான் போனது வந்து ஃபுல் அப் அண்ட் டவுன் 1 week ட்ரிப்பாக போயிட்டு வந்தது வந்து 2800 kilometers. நான் ஒரு ட்ரிப் போனேன், 1 week ட்ரிப்பு. அதுக்கு மேலே நான் போனதில்லை. பட் ஃப்யூச்சரில் இருக்குது. நார்த் ஈஸ்ட்டு போகணும். ஆப்வியஸ்லி நார்த் ஈஸ்ட்டு பெரிய ஐடியா இருக்குது. ஏன்னா அவ்வளோ இடம் இருக்குது அங்கே சுற்றி பார்க்க. அதுக்காக சவுத் இந்தியாவில் இல்லைன்னு நான் சொல்ல. அங்கே இருக்கவங்க இங்கே வந்து சுற்றி பார்ப்பாங்க, இங்கே இருக்கவங்க அங்கே போய் சுற்றி பார்ப்பாங்க. ஸோ நார்த் ஈஸ்ட்டில் வந்து பெரிய ஐடியா இருக்குது ரைட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுவும் ஃபுல் ஸ்ட்ரெச்டாக போயிட்டு வர்றது அப்படிலாம் கிடையாது. 1 month 2 month ரைடுக்குனே நம்ம இது பண்ணணும்னு பெரிய ஐடியா இருக்குது. பட் அது எப்போ பாசிபிள்னு தெரில. அந்த மாதிரி ரைட் பண்ணும்போது இந்த ஹேண்டில் செட் ஆகலை அப்படின்னா அப்போது நான் வந்து ஹிமாலயனோ, டாமினாரோ, டியூக்கோ அந்த ஹேண்டில் பார் மாற்றலாம். பட் இப்போதைக்கு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா அது மாற்றினா லுக்கு மாறிடும். அந்த ஒரு இதில் எனக்கு அந்த ஐடியா இல்லை. மேபி ஃப்யூச்சரில் நான் பண்ணலாம். பட் இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை நான் சொன்ன மாதிரி. அண்ட் இந்த 2 inch ஹேண்டில் பார் ரைசர் வந்து மாற்றுறதுனால ஒர்த்தானா சீரியஸ்லி இது ஒர்க் அவுட் ஆகுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தெரியுதா, 2 inch ஒரு மார்க் இருக்குங்க, இங்கே தான் இருந்தது. சரி, இந்த இது இங்கே இருக்கும், அதை ஏற்றி வைக்கிறது. இது வந்து நீங்கள் ஒரு 1 year ஸ்டாக்லேயே ஓட்டுட்டு நீங்கள் டக்குன்னு அப்கிரேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும், எனக்கு தெரிஞ்சது. அண்டு லுக்கை மாற்றாமல் இதுலேருந்து கொஞ்சம் ஹேண்ட் பெயின், ஷோல்டர் பெயின்லேருந்து ரிலீஃப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு செம மேட்ரு. 2 inch ஏற்றிருக்கேன் இப்போது. இது வந்து எனக்கு முன்னாடி ஓட்டுனதுக்கு இப்போ செம கம்ஃபர்டபுள். எப்படி சொல்லலாம், இப்போ நான் ஏரியை காட்டுறேன். இப்போ பார்க்குறீங்கள்ல எப்படி இருக்குல்ல, ஃப்ரம் திஸ் வியூ இப்படி இருக்குல்ல. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டாக் வந்து இப்படி இருக்கும், இதில் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு தெரியுதா டிஃப்ரென்ஸ், இதில் இருக்கும். இப்படி தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போது கொஞ்சம் பெட்டர். ஒரு 2 inchனால இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லுக்கு மாற்றாமல் இந்த இதுலேருந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது செம மேட்ரு. அண்ட் வந்து அந்த லுக் சேஞ்ச் பண்ணாமல் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு இது செம ஒர்த்து. ஸோ அந்த ஐடியாவில் இருக்கீங்க, எனக்கு இந்த லுக்கு இது அப்படியே கீப்பப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் பை திஸ்னால் ஹேண்டில் பார் ரைசர் சொல்கிறேன். ஆப்வியஸ்லி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், பழைய ஸ்டாக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அது ஓட்டுறதுக்கும் இது ஓட்டுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த பிராண்டும் சரி, வேறு எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, அந்த மென்டாலிட்டியில் இருக்கவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன டிப் தான் இது. யூ கேன் பை அண்ட் யூ கேன் ஃபிட் ஹியர். இல்லை, ஒரு சில பேர் பார்த்துருக்கேன், அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஸ்டாக் தான் கம்ஃபர்டபுள், எனக்கு ஸ்டாக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் மீன்ஸ் என்ன இருக்கோ அது அப்படியே இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஓகே ஃபைன் பண்ணுங்கள்.
அதான் நான் சொல்ல முடியும். அதான் சொல்கிறேன்ல, அது ஒருத்தவங்களோட மென்டாலிட்டிங்க. ஒரு சில பேர் ஹேண்டில் பார் வந்து மாற்றிருப்பாங்க. ஹிமாலயன் வச்சாங்க, ஹிமாலயன் ஹேண்டில் பார் பார்த்துருக்கேன், டியூக் பார்த்துருக்கேன், டாமினார் பார்த்துருக்கேன். ஸோ அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல, அது அவங்களோட மென்டாலிட்டி தான். அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தது, எனக்கு இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃப்யூச்சரில் நான் மாற்றுவேன்னா தெரில. மேபி நான் சொன்ன மாதிரி நார்த் ஈஸ்ட் ரைடு போகிறேன் அப்படின்னா மேபி அந்த ரைடுக்காக மேபி மாற்றுவேன். பட் லுக் வைஸும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போதைக்கு ஐடியா இல்லை. அப்படி மாற்றினேன்னா நான் அந்த வீடியோ போட்டு நான் என்ன ஹேண்டில் பார் வைக்கிறேன் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இதில் வந்து யாருக்காவது ஐ திங்க் சொல்லிட்டேன், நேம் எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டேன், எவ்வளோன்னு சொல்லிட்டேன், ஃபிட்டிங் பற்றியும் சொல்லிட்டேன். முக்கியமானது, இந்த இடத்துல தட்டுமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஏன்னா இங்கேருந்து திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து இந்த இடத்துல தட்டுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதுக்கு தான் ஆர்பிஎம் மோட்டார் ஸ்போர்ட் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? ஒயிட் கலரில் ஒன்று இருக்குல்ல, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று. ஸோ நீங்கள் வந்து ரைசர் மாட்டும் போதே இந்த ஒயிட் கலரில் ஒன்று இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு பேக்லேயே வந்துடும். அந்த பாக்ஸ்லேயே ஐ மீன் நீங்கள் ஆர்டர் போடும்போது மொத்தமே வந்துடும். இது வந்து சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான், தெரியுதா உங்களுக்கு? தட்டில். ஸோ இந்த பேக்லேயே இது எல்லாமே வந்துடும், உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்துடும். அண்ட் இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது எனக்கு சொல்லணும், என்கிட்ட கேட்கணுன்னா நீங்கள் அதை கமெண்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இல்லை இதை விட அப்டேட்டடாக இப்போ நிறைய வந்திருக்கு ப்ரோ, ஹேண்டில் பார் ரைஸ் இல்லாமல் வேறு கொஞ்சம் புதுசாக நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், நானும் அதை செக் பண்ணுறேன், நானும் கற்றுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஏதாவது queries யூ கேன் மென்ஷன் இன் கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் AV Flix.